Hi students, in the previous video we studied how a haploid sperm goes and fuses with the haploid ovum to produce a diploid zygote and how the diploid zygote divides by mitosis, which is called as cleavage, and produces a blastocyst, and this blastocyst goes and gets implanted in the endometrium of the uterus and results in pregnancy. ஒரு ஹாப்ளாய்ட் ஸ்பெர்மும் ஒரு ஹாப்ளாய்ட் ஓவமும் ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிப்ளாய்ட் ஜைகோட் வந்து கிளீவேஜ் மூலமாக பிளாஸ்டோமியஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பிளாஸ்டோசிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஸ்லோவாக ஃபெலோப்பியன் டியூபில் இருந்து யுட்ரஸுக்குள்ளே வந்து யுட்ரைன் வாலில் இருக்கிற எண்டோமெட்ரியமில் போய் இம்ப்ளான்ட் ஆகும். அப்படி இம்ப்ளான்ட் ஆகும்போது தான் அதை ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் in a single pregnancy itself, twins are produced. So these twins may be produced by different methods. If a single fertilized egg divides into two in the first cleavage and these two separate blastomeres, they develop into two individuals, we say it as the monozygotic twins or the identical twins. ஒரு சிங்கிளாக இருக்கிற ஃபர்டிலைஸ்டு எக் வந்து ஃபர்ஸ்ட் கிளீவேஜில் 2 பிளாஸ்டோமியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த 2 பிளாஸ்டோமியர்ஸும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸாக டெவலப் ஆனாங்க அப்படின்னா அதை மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் இல்லை ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சிங்கிள் ஃபர்டிலைஸ்டு எக்கு தான் 2ஆக டிவைட் ஆகி 2 இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஸோ தே வில் பி ஆஃப் த சேம் செக்ஸ். ஸோ பாய்னா பாய் 2 பேருமே பாயாக இருப்பாங்க, கேர்ள்னா 2 பேருமே கேர்ளாக இருப்பாங்க. They will be looking alike and they will be sharing the same genes. ஏன்னா ஒரு சிங்கிள் ஃபர்டிலைஸ்டு எக்கு தான் வந்து 2ஆக டிவைட் ஆகி 2 இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால they will be having the same genes. If 2 separate eggs are fertilized by 2 separate sperms, it results in dizygotic twins or fraternal twins. 2 செப்பரேட் எக் வந்து 2 வெவ்வேறு ஸ்பெர்ம் ஸ்பேஸ் ஃபர்டிலைஸ் பண்ணி 2 இண்டிவிஜுவல்ஸ் வந்து டெவலப் ஆனாங்க அப்படின்னா அதை டைசைகோட்டிக் ட்வின்ஸ் ஆர் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 வெவ்வேறு எக்கு 2 வெவ்வேறு ஸ்பெர்மோட ஃபியூஷனால் இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் ஆகிறாங்க. ஸோ தீஸ் ட்வின்ஸ் மே பி of the same sex or of different sex. ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சேம் செக்ஸ்லேயே இருப்பாங்க, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாய் ஒரு கேர்ள் அந்த மாதிரி இருப்பாங்க. தீஸ் ட்வின்ஸ் ஆர் நான் ஐடென்டிக்கல். ஸோ மோனோசைகோட்டிக்கில் பார்த்தோம்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அவங்க பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. பட் இந்த ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் பார்த்திங்கன்னா தே வில் பி நான் ஐடென்டிக்கல். ஸோ நம்ம வந்து ஈஸியாக அவங்களுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம், ஒரே மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் the body parts of the twins will be joined together during their birth. Such twins are called as the CMS twins. சில டைம் பார்த்தோம் அப்படின்னா ட்வின்ஸோட பாடி பார்ட்ஸ், அவங்களுடைய ஹெட் வந்து ஜாயிண்டாக இருக்கும், இல்லை அவங்களுடைய பாடி வந்து ஜாயிண்டாக இருக்கும், லெக்ஸ் ஜாயிண்டாக இருக்கும். அந்த மாதிரி சில பாடி பார்ட்ஸ் மட்டும் ஜாயிண்டாக இருக்கும். அந்த மாதிரி பிறக்கிற ட்வின்ஸை வந்து நம்ம CMS twins அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the twins may be of monozygotic or the identical twins, dizygotic or the fraternal twins, and CMS or the united twins. A haploid sperm fuses with a haploid ovum to produce a fertilized egg or a diploid zygote. This diploid zygote will undergo the first cleavage to produce the two-celled blastomeres. These blastomeres will be undergoing the next cleavage to form the 16 or the more celled morula in 3 days or 72 hours. This morula will be enclosed by a fluid-filled space and then it will be again dividing to form about 100 cells, which is called as the blastocyst. A blastocyst will be having a outer layer of a single large flattened cells, which is called as the trophoblast, and inner 20 to 30 rounded cells forming a cluster, which is called as the inner mass.
So this inner mass only will be developing into the embryo and getting into embedded in the endometrium of the uterus, which is called as the implantation. Now we will go to the development of the embryo. As soon as the blastula gets implanted in the uterine endometrium, the inner cell mass that is present in the blastula gets differentiated into epiblast and hypoblast. Epiblast is the embryonic ectoderm and the hypoblast is the embryonic ectoderm. The cells remaining in between the epiblast and the endoderm will be forming the mesoderm. ஒரு பிளாஸ்டுலா யுட்ரைனோட எண்டோமெட்ரியமில் இம்ப்ளான்ட் ஆன உடனே அதில் இருக்கிற இன்னர் மாஸ் வந்து எபிபிளாஸ்ட் ஹைப்போபிளாஸ்ட்னு 2 லேயராக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இதுக்கு நடுவில் இருக்கிற செல்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னா மீசோடர்ம் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது ectoderm, endoderm, mesoderm 3 layers form ஆயிருக்கு. So they human beings are triploblastic. So they'll be having the 3 germ layers. இப்படி இந்த 3 germ layers form ஆகிற ப்ராசஸை நம்ம என்ன சொல்வோம்னா gastrulation. ஸோ எப்படி இந்த 3 layers form ஆகுது அப்படின்னா இந்த பிளாஸ்டோசிஸ்டில் நிறைய பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த செல்ஸ் வந்து பிளாஸ்டோமியர்ஸ். இந்த பிளாஸ்டோமியர்ஸ் வந்து ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணி 3 germ layers ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம gastrulation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 3 germ layers ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் என்னவாயிடும்னா gastrulaவாக ஃபார்ம் ஆகிடும். The blastocyst gets transformed into gastrula with 3 primary germ layers, ectoderm, endoderm and mesoderm by the movement of the blastomeres. ஒரு பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கிற பிளாஸ்டோமியர்ஸ் ஸ்லோவாக மூவ் பண்ணி 3 பிரைமரி germ layers ectoderm, endoderm, mesoderm ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை தான் என்ன சொல்கிறோன்னா gastrulation. What is gastrulation may be asked as a 2-mark question. So now the 3 germ layers are formed. So each germ layer will be forming specific tissues, organs and organ systems during the process of organogenesis. For example பார்த்தோன்னா ectodermல இருந்து central nervous system அது மாதிரி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு germ layersல இருந்து ஒவ்வொரு organ system வந்து develop ஆகும். There are extra embryonic membranes like the amnion, yolk sac, allantois and the chorion which surrounds the embryo. These extra embryonic membranes will protect the embryo from any desiccation and mechanical shock. They also help to absorb the nutrients and also in the exchange of gases. ஒரு எம்ப்ரியோவை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்ப்ரெயின்ஸ் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்ப்ரெயின்ஸ் வந்து இந்த எம்ப்ரியோ வந்து அப்படியே கலைஞ்சு போகாமல் ஏதோ ஒரு ஷாக்கு சின்ன அதிர்வில் இருந்து காப்பாற்றுறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸை வந்து மதர்கிட்டேருந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்ப்ரெயின்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது மூலமாக தான் மதருக்கும் சைல்டுக்கும் நியூட்ரியன்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் coming to the amnion. The amnion is a double layered translucent membrane. It will be filled with the amniotic fluid. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆம்னியான்ன்றது வந்து 2 லேயராக இருக்கும். அப்படியே வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். இது உள்ள இந்த ஆம்னியானுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இது தான் வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு அதிர்வு இல்லாமல் அப்படியே வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் நிறுத்தி வைக்கிறதுக்கும் வந்து அது ஹெல்ப் பண்ணும். இட் வில் ஆல்சோ ரெகுலேட் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபீட்டஸ். ஸோ ஃபீட்டஸோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக ரெகுலேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இது வந்து ஒரு மீடியமாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் தான் வந்து என்ன ஆகும்னா இந்த ஃபீட்டஸ் வந்து ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணும். ஸோ திஸ் amniotic fluid will be providing a medium for the fetus to move slowly. The yolk sac forms a part of the
gut, and it is also the source of the early blood cells and the blood vessels. So இந்த எம்ப்ரியோவோட ஏர்லி blood cells blood vessels இது எல்லாமே வந்து இந்த yolk sacல இருந்து தான் கிடைக்கும். Allantois. This allantois form a small outpacketing of the embryonic tissue at the tail end of the yolk sac. So yolk sac ஓட tail endல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி ஸ்ட்ரக்சர், அதாவது சின்னதாக உள்ளே வாங்கி இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஆலன்டாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆலன்டாய்ஸ் தான் வந்து அம்பிளிக்கல் கார்டு, அதாவது தொப்புள் கொடி உருவாகிறதுக்கு ஒரு பேஸாக இருக்கும். இட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் எ பார்ட் ஆஃப் த urinary bladder. Of all the extra embryonic membranes which encloses the embryo, the outermost membrane is the chorion. எம்ப்ரியோவை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரேன்ஸில் outermost membrane எதுனா அது chorion. This chorion will be helping in the formation of the placenta. The trophoblast cells will be sending out finger-like projections which is called as the chorionic villi. So trophoblast cells என்றது என்னது? ஒரு பிளாஸ்டோசிஸ்டில் இருக்கிற சிங்கிள் லேயர் ஆஃப் ஃப்ளாட்டன்டு செல்ஸ். ஸோ இந்த செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸை டெவலப் பண்ணும். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கொரியானிக் வில்லை அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கொரியானிக் வில்லை வில் பி கேரியிங் த ஃபீட்டல் பிளட், அதாவது அந்த எம்ப்ரியோ வந்து ஃபீட்டஸாக டெவலப் ஆகும்ல, அந்த ஃபீட்டல் பிளட்டை வந்து இந்த கொரியானிக் வில்லை கேரி பண்ணிட்டு போகும். இந்த கொரியானிக் வில்லையை சுற்றி பார்த்தோம்னா மெட்டர்னல் பிளட்டு உள்ள சைனஸஸ் வந்து இருக்கும். ஸோ கொரியானிக் வில்லையில் வந்து ஃபீட்டஸோட பிளட் இருக்கும். இந்த ஃபீட்டஸ் பிளட்டை சரவுண்ட் பண்ண மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மெட்டர்னல் சைனஸஸ் இருக்கும். ஸோ மெட்டர்னல் பிளட்டோட சைனஸஸ் இருக்கும். கொரியானிக் வில்லையும் யூட்ரைன் டிஷ்யூஸும் சேர்ந்து தான் வந்து டிஸ்க் ஷேப்டு பிளாசண்டாவை ஃபார்ம் பண்ணும். Placenta is an important temporary endocrine organ which is formed during pregnancy. ஒரு pregnancy அப்போ தற்காலிகமாக உருவாகிற ஒரு endocrine gland தான் placenta. This placenta only connects the fetus to the uterine wall through the umbilical cord. ஸோ இந்த placenta தான் வந்து என்ன பண்ணுது, ஃபீட்டஸையும் uterine wall-ஐயும் தொப்புள் கொடி மூலமாக கனெக்ட் பண்ணுது. Through this placenta only the nutrition from the mother is transported. Likewise, the respiratory gases exchange and also excretory functions are fulfilled. During the 4th week of pregnancy itself, the embryo's heart develops and starts circulating the blood through the placenta, umbilical cord and also to its own tissues. ஒரு கரு வந்து 4th வீக்கில் இருக்கும்போதே அதோடைய ஹார்ட் வந்து டெவலப் ஆகிடும். அது வந்து என்ன ஆகும், ஸ்லோவாக வந்து பிளாசண்டா மூலமாக அம்பிளிக்கல் கார்டு மூலமாகவும் அதோட ஓன் டிஷ்யூஸ் மூலமாகவும் பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். In today's video, we studied how the blastula is transformed into a gastrula with 3 primary germ layers. We also studied about the extra embryonic membranes, amnion, yolk sac, allantois and chorion. We also studied how the placenta is formed. I will continue the development of the embryo in the next video. Hope all have understood today's video. Write home test on this and post your answers. Read your daily lessons. Stay home. Stay safe. Thank you, children.